ஹாய் டு ஆல். இன்னைக்கு பில்டிங் அண்ட் டெக்னாலஜிஸில் ஒரு புது டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். அது என்ன டாபிக் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் தி பில்டிங். நம்ம பில்டிங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பில்டிங்கில் என்ன என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபவுண்டேஷன், வால், விண்டோஸ், டோர்ஸ், அப்புறம் ரூஃப். இது எல்லாமே தான் ஒரு பில்டிங்கில் பார்ட்ஸாக சொல்லப்படுது. அண்ட் இதை நம்மளோட பாடி பார்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷன் ஒரு பில்டிங்கில் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இதை நம்ம ஃபீட் மாதிரி ஒர்க் பண்ணுது. இப்போ நம்மளோட ஃபீட்டில் ஏதாச்சும் புண், காயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஸ்டேபிளாக நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் ஃபவுண்டேஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா பில்டிங்கும் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. நெக்ஸ்ட் வால். ஒரு வால் நம்மளுடைய ஸ்கின் போல ஒர்க் ஆகுது. நம்மளோட ஸ்கின் போல தான் இந்த வால் கூட ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளோட ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது வால். அதே மாதிரி நம்மளோட பாடி பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய ஸ்கின். ஸோ இந்த விதத்தில் வால் ஸ்கின் போல் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் விண்டோஸ் நம்ம பாடி பார்ட்டில் இருக்கிற இந்த ஐ போல் ஒர்க் ஆகுது. அதாவது இப்போ வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஐஸ் யூஸ் ஆகும். அதுபோல் பில்டிங்க்கு வெளியில் என்ன இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கு விண்டோஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டோர்ஸ் மவுத் மாதிரி செயல்படுது. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போகணும், நம்ம பாடிக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம மவுத் மூலமாக தான் இந்த வேலையை பண்ணுவோம். அது போலவே நம்ம இந்த வீட்டுக்குள்ளார போகணும் அப்படின்னா இந்த டோர்ஸ் மூலமாக தான் நம்மளால உள்ளே போக முடியும். ஸோ அதனால டோர்ஸ் மவுத் போல பில்டிங்ஸில் ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ரூஃப் நம்மளுடைய ஹெட் மாதிரியே ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது ரூஃப் தான் நம்ம பாடி பார்ட்ஸில். அதே மாதிரி எல்லாத்தையுமே உள்ளார மழையிலேருந்து வெயிலேருந்து எல்லாத்துலேருந்துமே பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரூஃப். நம்ம பாடி பார்ட்ஸில் ஹெட் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் பில்டிங்ஸில் ரூஃப் அதுங்களை ப்ரொடெக்ட். நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற டாபிக் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்கெலிட்டன் போல தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் போல ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் 2 பார்ட்ஸாக இருக்குது. ஒன்று பீம் அண்ட் இன்னொன்று காலம். ஸோ பீம் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் நம்ம பீம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காலம் ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் நம்ம பில்டிங்கில் இருக்கிறது தான் காலம் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இந்த பீம் ப்ளஸ் இந்த காலம் சேர்ந்து தான் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுது. இப்போ இதை நல்லா ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸாலையும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கனெக்டர்ஸ் மூலம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பீம் இருக்கிறதும் காலம் இருக்கிற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காலம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். என்னடா கீழே பீம் இருக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறது, மேலேயும் பீம் இல்லை.
ஸோ இது காலம் அப்படின்னு தான் காலம் மட்டும் இருக்கிறது தான் நம்ம ரன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் இருக்கிறதுல நான் ஒரு வெயிட்டை ஆட் பண்ணுறேன். ஸ்டேபிளாக நிற்க இந்த பீம் ப்ளஸ் காலம் இந்த ஸ்ட்ரக்சரை அது வெயிட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் காலம் வச்சிடுறேன். அது மேலே பிரிக்கும் போது வந்து இந்த ஹவுஸ் மாடல் அந்த மாடல் வந்து கீழே வந்துடுச்சு கீழே. ஸோ இந்த வாட்டி எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம்.